உலகளாவிய வர்த்தகத்தில் 90% மேற்பட்ட பொருட்கள் வணிக கப்பல்கள் மூலமாகவே கொண்டு செல்லப்படுகிறது. ஏனெனில் கப்பல்களில் பொருட்களை பாதுகாப்பாகவும் அதிக அளவிலும் குறைந்த செலவிலும் கொண்டு போக முடியும் என்பதே. இன்று வரை கப்பல்கள் மூலம் நாம் அடையும் நன்மைகளுக்கு ஈடு இணை வேறு எந்த போக்குவரத்தாலும் கொடுக்க இயலாது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வணிக கப்பல்களில் வேலை செய்வோரின் வாழ்க்கை முறை மற்றும் கப்பலில் உள்ள சிறப்பம்சங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். மறவாமல் கடைசி வரை பார்க்கவும். வணிக கப்பல்கள் பொதுவாக சிறிய அளவில் இருந்து மிகப்பெரிய 300 முதல் 400 மீட்டர் வரை நீளமுள்ள கப்பல்கள் பயன்பாட்டில் உள்ளன. மேலும் அவைகளில் 3 லட்சம் முதல் 4 லட்சம் டன்கள் வரையிலான பொருட்களை சுலபமாக ஏற்றி செல்லக்கூடிய கொள்ளளவு கொண்டது. பொதுவாக பெரிய கப்பல்களில் முன்புறம் உள்ள இந்த நீளமான பகுதியை கார்கோ ஸ்பேஸ் என்று அழைப்பர். அதாவது இங்கு மட்டுமே சரக்கு பொருட்களை ஏற்றி செல்வர். பின்புறம் வெள்ளை நிறத்தில் உள்ள இந்த இடத்தை அகாமடேஷன் ஸ்பேஸ் என்று அழைப்பர். இங்குதான் கப்பல் ஓட்டும் இடம் மற்றும் கப்பல் ஊழியர்கள் சாப்பிடக்கூடிய மெஸ் ரூம், தங்கும் அறைகள் மற்றும் பொழுதுபோக்கு அறைகள் என பல அம்சங்கள் இங்கு உண்டு. இந்த அகாமடேஷன் ஸ்பேஸில் முதல் பகுதியை வீல் ஹவுஸ் அல்லது நேவிகேஷன் பிரிட்ஜ் என்று அழைப்பர். அங்குதான் கப்பல் ஓட்டுவதற்கு பயன்படும் அனைத்து மிஷின்களும் இருக்கும். அதற்கு கீழ் இருக்கும் ஃப்ளோரில் கப்பலின் உயர் அதிகாரிகளான கேப்டன் மற்றும் சீஃப் என்ஜினியர் தங்கும் அறைகள் உள்ளன. அதற்கு கீழிருக்கும் அறைகளில் மீதமுள்ள டெக் ஆபீசர்ஸ் எனப்படும் கப்பல் ஓட்டும் அதிகாரிகள் மற்றும் என்ஜினியர்ஸ் தங்கும் அறைகளும் உள்ளன. அடுத்து கீழுள்ள அறைகளில் க்ரூ என அழைக்கப்படும் ஆபீசர்ஸ் அல்லாத ரேங்கில் உள்ளோர் தங்கும் அறைகள் இருக்கும். அடுத்துள்ள ஃப்ளோரில் சாப்பிடும் மெஸ் ரூம், சமைக்க கேலி, பொழுதுபோக்கு ஸ்மோக் ரூம், ஜிம் என அனைத்து சிறப்பம்சங்களும் இருக்கும். அதற்கு கீழிருக்கும் இடங்களில் முழுவதும் கப்பலை இயக்க உதவும் என்ஜின்கள், ஜெனரேட்டர் என அனைத்து மிஷின்களும் இருக்கும். நாம் இனி அகாமடேஷன் ஸ்பேஸின் உட்புறம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். முதலில் நேவிகேஷன் பிரிட்ஜ். இங்கு கப்பல் ஓட்டுவதற்கு பயன்படும் எல்லா மிஷின்களும் உண்டு. மேலும் இங்கு கப்பலை எந்த திசையில் செலுத்த வேண்டும், சீராக செல்கிறதா என்பதை கண்காணிக்க எப்போதும் ஒரு டியூட்டி ஆபீசர் இருப்பார். மேலும் இங்கிருந்து முழு கப்பலையும் கட்டுப்படுத்த முடியும். எனவே இதை கமாண்ட் சென்டர் என்றும் அழைக்கலாம். கப்பலில் உள்ள ஒவ்வொரு தளத்தையும் டெக் என்று அழைப்பர். ஒவ்வொரு டெக்கிற்கும் ABC என பெயர் உண்டு. பெரும்பாலும் கப்பல்களில் ஒரு டெக்கில் இருந்து மற்ற டெக் செல்வதற்கு படிக்கட்டுகள் இருக்கும். சில பெரிய கப்பல்களில் லிஃப்ட் வசதிகளும் உண்டு. நேவிகேஷன் பிரிட்ஜின் கீழ் டெக்கில் கேப்டன் மற்றும் சீஃப் என்ஜினியருக்கு ஒரே மாதிரியான ரூம்கள் இருக்கும். அதில் கம்ப்யூட்டர் டேபிள் மற்றும் சோஃபா செட் உடன் கூடிய டே ரூம் மற்றும் பெட்ரூம் உடன் கூடிய அட்டாச் பாத்ரூம், ஹாட் மற்றும் கோல்ட் வாட்டர் உடன் கூடிய பாத் டப் வசதிகளும் உண்டு. இதற்கு கீழ் உள்ள டெக்கில் மீதமுள்ள ஆபீசர்ஸ் மற்றும் என்ஜினியர்ஸ்க்கு சிங்கிள் ரூம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கு சிறிய ஃப்ரிட்ஜ், பெட், சோஃபா, காஃபி டேபிள் மற்றும் பாத்ரூம், சிறிய டெஸ்க் போன்ற வசதிகளும் உண்டு. இதற்கு கீழ் உள்ள டெக்கில் டியூட்டி மெஸ் ரூம், ஆபீசர்ஸ் மெஸ் ரூம், ஆபீசர்ஸ் பேண்ட்ரி மற்றும் நம் வீடுகளில் உள்ளது போல் ஒரு சிறிய கிச்சன், இதை கப்பலில் கேலி என்று அழைப்பர், மற்றும் சமைக்க உதவும் பாத்திரங்கள், க்ரூ பேண்ட்ரி, இறுதியாக க்ரூ மெஸ் ரூம். பொழுதுபோக்குக்கு என்று டேபிள் டென்னிஸ், ஜிம், ஸ்மோக் ரூம் மற்றும் பாஸ்கெட்பால் கோர்ட் உள்ளன. அடுத்து நாம் பார்க்க போவது கப்பலின் இருதயம் என அழைக்கப்படும் என்ஜின் ரூம். இங்கு கப்பலை இயக்க உதவும் என்ஜின் சுமார் 4 மாடி அளவு உயரமானது மற்றும் 80,000 ஹார்ஸ் பவர் வரை திறன் கொண்டது. மேலும் இங்கு ஜெனரேட்டர், பியூரிஃபையர்ஸ், பாய்லர், ஏர் கம்ப்ரஸர் என பல இயந்திரங்கள் உள்ளன. மேலும் அனைத்து அறைகளுக்கும் சப்ளை செய்வதற்கென ஏர் கண்டிஷன் பிளான்ட் மற்றும் கடல் நீரை குடிநீராய் மாற்றக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் ஜெனரேட்டர் வசதிகளும் உண்டு. மேலும் அனைத்து இயந்திரங்களையும் ஒரே இடத்திலிருந்து கண்காணிக்கும் வண்ணம் என்ஜின் கண்ட்ரோல் ரூம் என்னும் அறையும் உண்டு. இங்குள்ள பேனல்கள் மூலம் எல்லா இயந்திரங்களையும் மேற்பார்வையிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. இன்னும் கப்பல்கள் பற்றி உங்களுக்கு இருக்க சந்தேகங்களை கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இன்னும் இதுபோல் பல வீடியோக்கள் பார்க்க தமிழ் களஞ்சியம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.